friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த பொரியல்ல 4 காய்கறிகள் சேர்த்து பண்ணிருக்கேன். அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே ஹெல்தியான ரெசிபியும் கூட. ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, ஹெல்தியான இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த பொரியல் பண்றதுக்கு 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் வாழைக்காய் எடுத்துக்கோங்க. 4 காய்கறி ஈக்குவலா எடுத்திருக்கேன். இப்போ பொரியல் பண்றதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அதுல எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 கிராம்பு, 1 பீஸ் பட்டை போடுறேன். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வெங்காயம் ஆட் பண்றேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி நான் ஆட் பண்றேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்றேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். நான் வெறும் பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 by 1 எல்லா காய்கறியும் நான் ஆட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு இந்த பொரியல்ல 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட், 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் அளவுக்கு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சு சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் போல நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். காய்கறிகள் வேக தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். நமக்கு பொரியல் ரெடி ஆயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணிருக்கேன். பொரியல் ஃபுல்லா நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலா இது கூட நான் மிளகு தூள் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியா தேவைப்பட்டா நீங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணா போதும். ஃபைனலா இது கூட கொஞ்சமா நான் கொத்தமல்லி இலை ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே ஒரே காய்கறிகள் மட்டுமே வச்சு பொரியல் பண்ணாம இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த பொரியலை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.